Good morning students. This is second video of your fluency in English conversation. So last video la vandu nama eppadi vandu rendu per vandu பேசிக்கும்போது அதாவது converse பண்ணும்போது இங்கிலீஷ்ல கான்வர்ஸ் பண்ணும்போது எப்படி क्वेश्चन கேட்டா எப்படி வந்து ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல we have covered ஒரு 5 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணோம். அதே மாதிரி இந்த வீடியோல ஒரு 6 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து நீங்க முக்கியமா வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா எந்த மாதிரியான क्वेश्चंस வந்து ரேஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே வந்தோம்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரி क्वेश्चंस வந்து நம்மள யாராவது கேட்கும்போது நம்மளும் வந்து அதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி லெசன். ஸோ 6th டாபிக் வந்து பாத்தீங்கன்னா our water resources. ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் பத்தின ஒரு கான்வர்சேஷன் ரித்திகா அண்ட் அருண் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கான்வர்சேஷன். Can we live without water? No, we cannot live without water. So simple question, direct question. தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியுமா? No, கண்டிப்பா நம்மளால தண்ணி இல்லாம வாழ முடியாது. Why do we need water? So நமக்கு water எதுக்கு தேவை? So உங்களுக்கே தெரியும். We need water to drink, cook food, wash clothes and for many other things. Where are most of the water on the earth stored? So பூமியில நிறைய தண்ணி வந்து எங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோர் தென் 97% ஆஃப் த வாட்டர் ஆன் தி எர்த் இஸ் இன் த ஓஷன்ஸ் அண்ட் சீ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடலில் வந்து பெரும்பாலான தண்ணீர் வந்து கடலாகவும் ஓஷனாகவும் தான் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆன்சரை சொல்லியிருக்காங்க. Why is sea and ocean water not suitable for domestic and agricultural use? ஸோ சீ வாட்டர் எதனால நம்மளால ரெகுலர் யூஸ்க்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியாது? சீ அண்ட் ஓஷன் வாட்டர் இஸ் சால்ட்டி. ஸோ நம்மளுக்கே தெரியும் ரொம்ப உப்பா இருக்கும். ஹென்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டொமெஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சரல் யூஸ். ஆன் விச் சோர்ஸ் டு த ஃபார்மர்ஸ் டிபெண்ட் ஃபார் இரிகேட்டிங் தேர் ஃபீல்ட்ஸ்? த ஃபார்மர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ல இருந்தே எப்படி ஆன்சர் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. த ஃபார்மர்ஸ் டிபெண்ட் ஹெவிலி ஆன் ரெயின் வாட்டர் for irrigating their fields. So எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? heavily on rain water. எதுக்காக? for irrigating their fields. அவங்களோட நிலத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு மழை நீரை தான் அவங்க எதிர்பார்த்து இருக்காங்க. What are canals? Small channels are dug to take water from the rivers to the fields. These are called canals. So canal na enna அப்படினு கேக்குறாங்க. So canal அப்படின்றது வந்து agricultural purposeக்கு தண்ணி கொண்டு போறதுக்காக உண்டு பண்ற ஒரு channel தான் வந்து canal. So small channels are dug to take water from the rivers to the fields. So இந்த question இந்த மாதிரி வந்து direct questions, what questions வரும்போது நம்மளுக்கு கட்டாயம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். What is a dam? Sometimes a wall is built across a river to hold back the flow of water. So dam na enna? ஒரு ரிவருக்கு குறுக்க ஒரு பெரிய வால் கட்டுவாங்க. so that அந்த ரிவர்ல இருந்து தண்ணி ஆத்துல வந்து தண்ணி வந்து எப்பவுமே வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வால் கட்டுவாங்க. அந்த வால் தான் டேம். Where is Indira Gandhi Canal? Indira Gandhi Canal is in Rajasthan. Why are dams called multi-purpose projects? Besides providing water for irrigating, dams also help in flood control and fish breeding. That is why dams are often called multi-purpose projects. So damன்றது ரிவருக்கு குறுக்குல வந்து ஒரு பெரிய வால் கட்டுவாங்க. so that அந்த தண்ணி வந்து எப்பவுமே வந்து ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஒரு இடத்துல அந்த தண்ணியை தேக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா மழை காலத்துல வந்து ரிவர்ல வந்து தண்ணி நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அதிக அளவுல தண்ணி போகும்போது பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் வெள்ளம் வந்துடும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரீடிங்கும் பண்ணுறாங்க. அந்த டேமில் அந்த தேங்கின வாட்டரில் ஃபிஷ் ப்ரீடிங் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பர்பஸஸ் இருக்குது. ஸோ 10 டேம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த டேமோட அவுட்லெட்லேருந்து விழுற தண்ணியை யூஸ் பண்ணி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டேம்ஸ்னால நிறைய யூஸஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எப்படி questions raise ஆகுது, எப்படி அதுக்கான ஆன்சரை நம்ம questionsலேருந்து ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
So next topic பாருங்க, our forests, காடுகளை பத்தி பார்க்க போறோம். இது வந்து விஷால் and சுதா பேசிக்கிறாங்க. What do you mean by forest? A forest is a large area of land that is thickly covered with trees. So forest na enna? It is a large area of land that is thickly covered with trees. How much part of a country should be under forest cover? So ஒரு country, ஒரு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் forest வந்து எவ்வளோ percentage இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 1/3, that is 33% of the total area of a country should be under forest cover. So first வந்து answer சொல்லிட்டாங்க, 1/3, that is 33% of the total area of a country should be under forest cover அப்படின்னு question இருக்கிற மீதி பாட்டை வச்சு ஆன்சரை முடிக்கணும். How much part of our country is covered with forest? நம்ம countryல எவ்வளோ forest இருக்கு? At present only about 1/5, that is 20% of India's total area is covered with forest. So நம்ம countryல 20% தான் forests இருக்கு. How are forests useful to us? Forests give us many things such as pure air, wood, herbs, fruits, gum and medicinal plants. So forestல இருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன uses இருக்கோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். How is wood from trees used? Wood from trees is used to make many things like furniture, doors, windows, toys, etc. So மரத்து trees வந்து எடுக்கிற அந்த மரத்தினால நிறைய uses நம்மளுக்கு இருக்கு. How do forests help animals? Forests provide food and shelter to animals. So forest வந்து animalsக்கு உணவும் உறைவிடமும் கொடுக்குது. Where are evergreen forests found? Evergreen forests வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. They are mostly found in hot and wet regions. So எப்போதுமே பசுமையா இருக்கிற காடுகளை தான் நம்ம evergreen forests ன்னு சொல்றோம். What is Chipko movement? Chipko means to embrace. In this movement, the villagers hug the trees to protect them. So Chipko movement அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அரவணைச்சு செய்யறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மூமெண்ட்ல வந்து வில்லேஜர்ஸ் வந்து ட்ரீஸை வந்து கட்டி பிடிச்சு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட சப்போர்ட் ஃபார் ட்ரீஸை வந்து தெரிவிப்பாங்க. What are the programs that our government has launched to plant trees? Our government has launched many programs such as Social Forestry Movement and Vana Mahotsavas to plant trees. So நம்ம government வந்து initiate பண்ண programsல இந்த programsலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து it promote planting of trees. When do we celebrate Vana Mahotsava week? We celebrate Vana Mahotsava week from 1st July to 7th July. So இது வந்து forest பத்தின ஒரு conversation. Next our industries, நம்மளோட industries பத்தின ஒரு conversation பார்க்கலாம். இது வந்து ராதிகாவும் சுதாவும் பேசிக்கிறாங்க. What do you mean by raw materials? We cannot use wheat, cotton, tea leaves, logs of wood and iron ore directly. So they are called raw materials. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து வேறு விதமாக பதப்படுத்தி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அந்த டைரெக்டாக நம்மளுக்கு பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிற அந்த பொருளை ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். Where are raw materials converted into finished goods? So நம்மளுக்கு காடுகள்ல இருந்தும் மரத்துல இருந்தும் செடிகள்ல இருந்தும் கிடைக்கிற இந்த ரா மெட்டீரியல்ஸை எப்படி வந்து finished goods நம்ம மாத்துறோம் அப்படின்னு கேக்குறாங்க. Raw materials are converted into finished goods in an industry. So இதுக்கு தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தேவைப்படுது. அந்த இண்டஸ்ட்ரியில தான் raw materials-ஐ finished goods-ஆ மாத்துறாங்க. What are the types of industries? So என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படின்னா there are 3 types of industries: small scale industries, cottage industries and large scale industries. So small scale industries-னா இப்போ என்ன? What are small scale industries? Small scale industries employ a few workers and use small machines. So குட்டி machines-ஐ வச்சுட்டு கொஞ்சமா workers-ஐ வச்சு work பண்ற industry வந்து small scale industries. What are large scale industries? Large scale industries employ thousands of workers. They use big machines. So நல்ல பெரிய machines-ஐ வச்சு thousands of workers-ஐ வச்சு இயங்குற இந்த industries எல்லாமே large scale industries. Where are cotton textile mills located? So cotton textile mills, அதாவது உங்களுக்கே தெரியும் காட்டன் துணி எந்தெந்த மில்ல இருந்துலாம் நம்மளுக்கு வருதுன்னா
Cotton textile mills are located in Ahmedabad, Kanpur, Bengaluru, Chennai, Madurai, Varanasi, etc. இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. Where are iron and steel plants located? So iron and steel இதை வந்து உருவாக்குற இந்த ஆலைகள்லாம் எங்க இருக்குன்னா iron and steel plants are located in Jamshedpur, Bhilai, Bokaro and Durgapur. What are the railway equipment industries? Where are the railway equipment industries located? So இந்த ரயில்வேஸ்க்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா அதுவும் நிறைய இடத்துல இருக்கு. இங்க சில இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. Railway equipment industries are located in Chittaranjan, Varanasi, Kapurthala and Kolkata. சென்னையிலயும் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல இருக்கு. Where are ships built? Ships are built at the shipyards. ஸோ ஷிப் எல்லாம் வந்து தயாரிக்கிற அந்த இடம் எங்க இருக்குன்னா அதுக்கு பேரு ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்றோம். அங்கதான் வந்து ஷிப் எல்லாமே வந்து மேக் பண்ணுவாங்க. Where are aeroplanes built? Aeroplanes are built in Bengaluru, Lucknow, Nasik, Hyderabad and Korapet. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏரோப்ளேன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரீஸை பத்தின ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்மளோட விவசாயத்தை பத்தின ஒரு கான்வர்சேஷன். இது வந்து சூரஜ் அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் மீன்? அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட். ஸோ ஒரு நிலத்துல இருந்து நம்ம வந்து பொருளை விளைவிக்கிறது தான் வந்து அக்ரிகல்ச்சர். வாட் helped early humans to lead a settled life? Agriculture helped early humans to lead a settled life. ஸோ அந்த காலத்தில் இருந்த மனுஷங்கள் வந்து நாடோடிகளாக தான் இருந்தாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க உணவை தேடி போய்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகி அங்கேயே வந்து அவங்களோட வீடுகள் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாரையும் வந்து செட்டில் பண்ணி ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அவங்க வந்து எப்படி வந்து பயிர்களை விளைவிக்கிறது அப்படின்ற அந்த டாக்டிக்கை வந்து கற்றுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்க எந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கோ அந்த இடத்துல பக்கத்தில் சூஸ் பண்ணி அங்கேயே வந்து பயிர்களை விளைவிச்சாங்க. அண்ட் அங்கேயே வந்து அவங்களோட லிவிங் பிளேஸையும் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. Which food crops grow in India? இந்தியாவில் என்னென்ன crops-லாம் grow ஆகும் அப்படின்னா the main food crops grown in India are rice, wheat, maize, millets and pulses. What do you mean by cash crops? Cash crops-னா என்ன அப்படின்னா cash crops are the crops that help the farmer to earn money. அதிகமாக வந்து விலை போகிற இந்த உணவுப் பொருட்களை வந்து கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போதான் வந்து ஃபார்மருக்கு வந்து நிறைய அவர் விளைவிக்கிற பொருளை வந்து நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து வித்தாதான் அவரால் வந்து இன்னும் அக்ரிகல்ச்சரை இன்னும் நல்லா சிறப்பாக பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட கிராப்ஸ் தான் கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் கைண்ட் ஆஃப் கிளைமேட் இஸ் சூட்டபிள் ஃபார் த கிராப் ஆஃப் ரைஸ்? ரைஸுக்கு சூட் ஆகுற கிளைமேட் என்ன? Rice grows well in places where the climate is hot and well. So கொஞ்சம் கூட வெயில் நல்லா இருக்கிற இடத்துல ரைஸ் வந்து நல்லா விளையும். What are the rice producing states? ரைஸை எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது? The rice producing states are Assam, West Bengal, Jharkhand, Chhattisgarh, Bihar, Andhra Pradesh. ஸோ நம்ம தமிழ்நாடும் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட் தான். ஸோ இன்னும் மற்ற ஸ்டேட்ஸும் இருக்கு. Which are the two largest rice producing countries? எந்தெந்த கண்ட்ரி வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப லார்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா China and India are the two largest rice producing countries. Which country is the largest producer and consumer of pulses? ஸோ பல்சஸ்னா பயிறு வகைகள். ஸோ அதை வந்து யாரு நிறைய அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ கன்சியூமர் ஆஃப் பல்சஸ். ப்ரொடியூசர்னா பயிறு வகைகளை யார் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க ப்ரொடியூசர். கன்சியூமர்னா யார் அதிக அளவில் அதை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த பல்சஸ் பயிறு வகைகள் பருப்பு அப்புறம் மற்ற பயிறு வகைகளை நிறைய அளவில் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து உணவாக உட்கொள்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசரும் நம்ம தான் பெரிய அளவில் பண்ணுறோம், கன்சியூமிங்கும் நம்ம தான் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோம். What are the uses of sugarcane? So கரும்போட யூஸ் என்ன? Sugarcane is used to make jaggery and sugar. Jaggeryனா வெல்லம், sugar உங்க எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை. What is the use of jute? Jute
பற்றி ஜூட்டோட யூஸ் என்ன அப்படின்றது. ஜூட் இஸ் யூஸ் டு மேக் பேக்ஸ் அண்ட் கார்பெட். ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து ஜூட் பேக்ஸ் தான். ஸோ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஜூட் பேக்ஸ். ஸோ அது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கார்பெட்ஸ்க்கும் வந்து ஜூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாபிக் இந்த கான்வர்சேஷனில் வந்து பியூட்டிஃபுல் லேக்ஸை பற்றி ஒரு சின்ன கான்வர்சேஷன். சுமித் அண்ட் அமித் 2 பேரும் பேசிக்கிறாங்க. Which is the largest freshwater lake in India? Where is it located? So 2 question post பண்றாங்க. Freshwater lake இந்தியால எது ரொம்ப பெருசு, அது எங்க இருக்கு? So the largest freshwater lake in India is Wular Lake. It is located in Kashmir Valley. So Wular Lake என்றது ரொம்ப பெரிய லேக் இந்தியாலயே. அது வந்து காஷ்மீர் வேலியில இருக்கு. லேக்னா நம்ம தமிழ்ல வந்து ஏரி அப்படின்னு சொல்வோம். ஏரி அப்படின்றது வந்து ஓடிக்கிட்டே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே ஒரு இடத்துல வந்து இருக்கிற நீர்நிலை தான் லேக். வேர் இஸ் சோனா லேக்? சோனா லேக் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. சோனா லேக் இஸ் சிச்சுவேட்டட் amidst the Aravalli Hills in the Green City, Chandigarh. Which is the second largest lake in Kashmir Valley? காஷ்மீர் வேலியில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் என்ன? ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் லேக் வந்து ஊலார் லேக்குன்னு பார்த்தோம். செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் வந்து என்னன்னா Dal Lake. So second largest lake in Kashmir Valley is the beautiful Dal Lake. What are the 5 prominent lakes of Udaipur? உதய்பூர்ல நிறைய லேக்ஸ் இருக்கு. அதுல 5 prominent lakes என்ன அப்படின்னா the Lake Pichola, Uday Sagar Lake, Fateh Sagar Lake, Rajsamand Lake and Jaisamand Lake are the 5 prominent lakes of Udaipur. Which is the largest coastal lake in India? Where it is situated? So இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா which questions. So எங்கே இருக்கு அப்படின்றதான questions இது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். மீதி பார்ட் எல்லாமே கொஷின்லேருந்து எடுக்கலாம். The largest coastal lake in India is Chilka Lake. It is situated in Odisha. அந்த மாதிரி நம்ம எழுதலாம். Which lake is India's longest lake? Where is it located? Longest na நீளமான ஏரி எது, எங்க இருக்கு? India's longest lake is Vemban Lake. It is situated in Kerala. Name any 2 world famous lakes situated in Uttarakhand. உத்தரகாண்ட்ல நிறைய லேக்ஸ் இருக்கு, அது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது 2 வேர்ல்ட் ஃபேமஸ் லேக் உத்தரகாண்ட்ல இருக்கிறது சொல்லுங்கன்றாங்க. The 2 most beautiful and world famous lakes are Bhimtal Lake and Naini Lake. Which 2 lakes of India are famous for migratory birds? Migratory birds அப்படின்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கிற பேர்ட்ஸை மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எதுக்காக அது மூவ் பண்ணோம் அப்படின்னா வின்டர் டைமில் அதோட எக்ஸிஸ்டிங் பிளேஸ் வந்து ரொம்ப குளிராக இருக்கும்போது அங்கே நீர்நிலைகள்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ அதால் வந்து சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு தனக்கு ஃபேவரபுளாக இருக்கிற இடத்துக்கு பல மைல் தூரம் வந்து பறந்து போகும். ஸோ இதுதான் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இந்தியாவில் வந்து இருக்கிற லேக்ஸ் என்னென்ன அப்படின்னா கொல்லேரு லேக் அண்ட் புலிகேட் லேக் ஆர் த 2 மேஜர் லேக்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இன் இந்தியா. புலிகேட் லேக் வந்து இங்கே தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நேம் எனி லேக்ஸ் தட் யூ ஹேவ் விசிட்டட். ஸோ நீங்கள் விசிட் பண்ண ஏதாவது லேக்ஸ் வந்து இங்கே எழுதலாம். ஸோ ஐ ஹேவ் விசிட்டட், நீங்கள் எந்த லேக் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணிருக்கீங்களோ அந்த லேக்கோட பேரை இங்கே எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அதாவது உணவை பற்றி தான் இந்த கான்வர்சேஷன். சுமன் அண்ட் மீஷா பேசிக்கிறாங்க. What are the favorite foods of Gujarat? குஜராத்ல என்ன ஃபுட் ஃபேமஸ்? The favorite foods of Gujarat are thepla, kakra, kandvi, dokla. What is a spicy Tibetan soup called? So டிபெட்ல ஒரு ரொம்ப ஸ்பைசியான சூப் ஃபேமஸ். அந்த சூப் பேர் என்ன அப்படின்னா the spicy Tibetan soup is called tukpa. So tukpa அப்படின்ற ஒரு சூப் வந்து டிபெட்ல ரொம்ப ஃபேமஸ். Which is a specialty sweet dish in Bengal? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்காலில் ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதில் என்ன ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ரசகுல்லா. ஸோ ரசகுல்லா இஸ் a specialty sweet dish of Bengal. Litti Choka belongs to this. Which state does Litti Choka belong to? Litti Choka அப்படின்ற ஒரு ஃபுட் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சொந்தமானது அப்படின்னா Litti Choka belongs to the state of Bihar.
So which state does a delicious festive dessert called Derori belong to? So festival timeல செய்யக்கூடிய ஒரு dessert தான் வந்து Derori. அது எந்த ஸ்டேட்க்கு ஃபேமஸ் அப்படின்னா Derori belongs to Chhattisgarh. Which state does a pudding dessert Bebinka belong to? இது வந்து ஒரு pudding dessert. இந்த pudding dessertக்கு பேரு Bebinka. இது எந்த ஸ்டேட்க்கு ஃபேமஸ் அப்படின்னா Bebinka belongs to the state of Goa. Which state does a delicious savory snack made from gram flour and yogurt called Khandvi belong to? So Khandviன்றது ஒரு gram flour அல்லது கடலை மாவும் யோகர்ட்னா தயிர் இது கலந்து செய்யக்கூடிய ஒரு சேவரி ஸ்நாக். அது என்ன? அது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சொந்தமானது அப்படின்னா அந்த டிஷ்ஷோட பேர் வந்து காந்த்வி. ஸோ காந்த்வி வந்து குஜராத்க்கு சொந்தமானது. It belongs to Gujarat. What is the famous dish of Punjab? Makki roti and sars and saag is the famous dish of Punjab. Which state does Kambakul belong to? நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்பங்கூழ் நம்மளோட தமிழ்நாட்டோட ஃபேமஸான ஒரு உணவு. So Kambakul belongs to the state of Tamil Nadu. Which state does Bal Mithai belong to? Bal Mithai belongs to Uttarakhand. Which state does China Poda belong to? China Poda belongs to Odisha. So இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் என்னென்ன ஃபுட் எல்லாம் ஃபேமஸ் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து நம்ம கேள்விப்படாத டிஷ்ஷஸாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசிக்கலி வந்து நிறைய விஷயத்தை பற்றி கான்வர்சேஷனை பார்த்தோம். ஸோ முக்கியமாக நம்ம இந்த கான்வர்சேஷன்ஸில் என்ன கவனிக்கணும்னா ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஷினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், வாட் கொஷினாக இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணணும், விச் கொஷினாக இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணணும், எஸ் ஆர் நோ கொஷின்ஸாக இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய பார்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து கொஷின்லேருந்தே எடுக்கலாம். சில டைரக்ட் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் ரிலேட்டடான இதெல்லாம் பஞ்சாப்ல எது ஃபேமஸ் டிஷ்ஷுன்னா த ஃபேமஸ் டிஷ் ஆஃப் பஞ்சாப் இஸ் த ஃபேமஸ் டிஷ் ஆஃப் பஞ்சாப்ன்றத அதில் அந்த பார்ட் வரைக்கும் நம்ம கொஷின்லேருந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். ஆனால் பஞ்சாப்ல எந்த டிஷ் ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஆன்சரை நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்ற ஆன்சரை தான் நம்ம சொல்லணும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கான்வர்சேஷன் படிக்கும் போதும் கொஷின் எப்படி இருக்குது, அதுக்கான ஆன்சர் எப்படி ஆரம்பிக்குது, கொஷின்லேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்சரில் போடுறாங்க, இதை நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்மளாவே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஆஃப்டர் going through all the conversations, try to do a assessment. Assessment வந்து உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் இருக்குது. 11th லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அசஸ்மெண்ட் ஷீட் இருக்குது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஷீட்டில் வந்து எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்த்த அந்த கான்வர்சேஷன்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் எடுத்தீங்க எழுதிடுங்க. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ the conversations. If you have any doubt, you can comment me. I'll clarify your doubts, and thank you for watching this video.